சொன்னது பேச்சை கேட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாதி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸ்வாதியும் வந்து எனக்கும் வந்து விருப்பம் தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஃபேமிலி முழுக்க வந்து இப்போ வந்து சந்தோஷமாக இருக்காங்க. மகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் வந்து துள்ளி குடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் பூ வச்சு எல்லாமே முடிச்சிடுறாங்க சம்மந்தம் பேசி. இந்த விஷயம் வந்து நம்ம சிந்துக்கு லேட்டராக தான் வந்து தெரிய வருது. ஸோ சிந்து வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி சும்மா விடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவாக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது. சிவாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நீ எதனா வேணாம் சொன்னா அன்னபூர்ணி அத்தைக்கு உடம்பு சரியாமல் இதுவாகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி எதனா ஒரு பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிவாவில் வந்து எதுவுமே சொல்ல முடியல, அவங்களால வேணானே சொல்ல முடியல. இந்த பக்கம் சிந்துவை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு இருந்துட்டுருக்காங்க. நம்ம சிந்து கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்டே எந்த ஒரு பதிலும் இல்லை. கண்டிப்பாக வந்து சிந்துவும் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் நம்ம சிவா மனசை வச்சா தான் அந்த கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்த முடியும். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி இது வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து எப்படி வந்து இந்த கல்யாணம் நிற்கிது அப்போனாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் எதிர்க்குலேயும் வந்து சிவா வந்து எனக்கு சிந்துவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தாங்க. இப்போ ஸ்னேகாவையும் தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு ஸ்வாதின்னு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இப்போ ஸ்னேகாவும் பிரச்சனை பண்ண போகிறாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.